முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 42 ஆ. தலைப்பு அந்தணன் யார்? Who is a Brahmana? உத்தியோக பருவா செக்ஷன் 42B. மகாபாரதா இன் தமிழ். இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: அறம் மற்றும் செயல்பாடுகளின் திறன் குறித்து திருதராஷ்டிரன் சனத் சுஜாதரிடம் வினவுவது. அறப்பயிற்சி மற்றும் செயல்பாடு ஆகிய இரண்டுமே மனிதனுக்கு வெற்றியை தரும் என்று சனத் சுஜாதர் சொல்வது. மண்ணுலக செழிப்பு மற்றும் விண்ணுலக செழிப்பு ஆகியவற்றை சனத் சுஜாதர் சொல்வது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 42 ஆ. அந்தணன் யார்? இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சனத் சுஜாதரிடம் சொன்னான்: இவ்வுலகில் சிலர் அறம் பயில்கிறார்கள், சிலர் செயல் அல்லது கர்மத்தை துறக்கிறார்கள், அதாவது சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படுவதை மேற்கொள்கிறார்கள். அறம் பயில்வோரை மதித்து நான் கேட்கிறேன், தீமையை அழிக்கும் திறன் அறத்திற்கு இருக்கிறதா, அல்லது தீமையால் அது அந்த அறம் அழிவுக்கு உள்ளாகிறதா? அதற்கு சனத் சுஜாதர் திருதராஷ்டிரரிடம் சொன்னார்: அறத்தின் கனிகள், அறத்தின் பலன்கள், முற்றான செயலின்மை ஆகிய இரண்டும் அந்த வகையில் விடுதலை பெறும் வகையில் பயனுடையதே. உண்மையில் இந்த இரண்டும் விடுதலையை அடைவதற்கு உறுதியான வழிமுறைகளே. எனினும் அறிவுள்ள ஒருவன், ஒரு ஞானி, அறிவால் செயலின்மையால் வெற்றியை அடைகிறான். மறுபுறம் ஒரு பொருள் முதல்வாதி, அதாவது செயலால் தகுதியை, புண்ணியத்தை அடைந்து அதன் விளைவால் விடுதலையை அடைகிறான். அவனது நாட்டத்தின் போக்கில் அவன் பாவத்துக்கும் ஆட்படுகிறான். நிலையற்றவையான அறம் மற்றும் மரம், அதாவது தீமை ஆகிய இரண்டின் கனிகளையும் இரண்டின் பலன்களையும் அடையும் செயல்பாடுள்ள ஒரு மனிதன், செயலாற்றுபவன், அறவோன் மற்றும் பாவி ஆகியோருக்கு சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகிய இரண்டுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதால் தனது முந்தைய அறங்கள் மற்றும் மரங்களின் விளைவால் மீண்டும் செயலுக்கு அடிமையாகிறான். எனினும் செயல்புரியும் ஒரு மனிதன் அறிவுடையவனாக இருந்தால் அவன் தனது பாவங்களை அறச் செயல்கள் மூலம் அழிக்கிறான். எனவே அறம் வலிமையானதே. எனவே செயல்பாடுள்ள மனிதனும் வெற்றியடைகிறான் என்றார் சனத் சுஜாதர். திருதராஷ்டிரன் சனத் சுஜாதரிடம் சொன்னார்: அறம் பயிலும் மறுபிறப்பாளர்கள், அதாவது துவிஜர்கள், தங்கள் சொந்த அறச் செயல்களின் கனிகளால் பலன்களால் அடையத்தக்க அடிவற்ற உலகங்களை அதனதன் படிநிலைகளின் படி, தரவரிசைப்படி எனக்கு சொல்லும். அதே போன்ற பிற உலகங்களையும் எனக்கு சொல்லும். ஓ கற்ற ஐயா, மேதையே, வித்வானே, மனிதர்களின் இதயத்தால் இயல்பாக விரும்பப்படுவதும் எவ்வளவுதான் தலையிட்டாலும் பாவத்தை தருகின்ற செயல்பாடுகளை, கர்மாவை குறித்து நான் கேட்க விரும்பவில்லை என்றான் திருதராஷ்டிரன். தலைப்பு தெய்வீக செழிப்பு. சனத் சுஜாதர் திருதராஷ்டிரனிடம் சொன்னார்: பலமிக்கவர்கள் தங்கள் பலத்தில் பெருமை கொள்வதைப் போல தங்கள் யோக பயிற்சிகளில் பெருமை கொள்ளும் மறுபிறப்பாளர்கள், அதாவது பிராமணர்கள், இங்கிருந்து விடைபெற்று பிரம்மலோகத்தில் ஒளிர்கிறார்கள். வேள்விகளையும் வேதச் சடங்குகளையும் பெருமையுடன் செய்யும் மறுபிறப்பாளர்கள்
அதன் பலனாக அறிவை அடைந்து அந்த செயலின் விளைவால் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து தெய்வங்களின் வசிப்பிடமாக இருக்கும் உலகத்திற்கு செல்கிறார்கள். மேலும் வேதமறிந்தவர்களில் சிலர் வேதங்களால் விதிக்கப்பட்ட வேள்விகளையும் சடங்குகளையும் செய்வது கட்டாயம், அவற்றை செய்யாமல் விடுவது பாவம் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அக வளர்ச்சிக்கு முயல்பவர்கள், வெளிப்புற வடிவங்களில் ஒன்றிருப்பவர்கள் அறத்தின் நிமித்தமாகவே இந்த சடங்குகளை செய்கிறார்கள். குறிப்பிட்ட நோக்கங்களை அடைவதற்காக இவற்றை அவர்கள் செய்வதில்லை என்பதால் இவர்களுக்கு சில மரியாதைகள் அளிக்கப்பட வேண்டும் என்றாலும் இவர்கள் மிக உயர்வாக கருதப்பட வேண்டியவர்கள் அல்ல. மழைக்காலத்தில் ஓரிடத்தில் உள்ள புல்லையும் நாணலையும் போல ஓர் அந்தணனுக்கு தேவையான உணவும் நீரும் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கே சொற்பமான வழிமுறைகளையே கொண்ட இல்லறவாசிகளை வேதனைப்படுத்தாமல் ஒரு யோகி தனது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் அவன் பசி மற்றும் தாகத்தால் தனது சுயத்தை ஒடுக்காமல் இருக்க வேண்டும். ஒருவனின் மேன்மையை தெளிவுபடுத்தும் இடத்தில் மற்றவனின் வெறுப்பை சம்பாதிக்கும் சிரமமும் ஆபத்தும் ஒருவனுக்கு இருந்தால் தனது மேன்மையை அறிவிக்காதவனே அறிவிப்பவனை விட சிறந்தவனாவான். அடுத்தவன் தனது மேன்மையை வெளிப்படுத்தும் போது அதை கண்டு துன்புறாதவன் அளிக்கும் உணவும் அந்தணர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உரிய பங்கை கொடுக்காமல் உண்ணாதவன் அளிக்கும் உணவும் நீதிமிக்கவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. எப்படி ஒரு நாய் பல சமயங்களில் தன் சொந்த வெளியேற்றங்களையே, அதாவது கழிவுகளையே உண்கிறதோ, அதே போல அந்த யோகியர் தங்கள் முக்கிய நிலையை வெளிப்படுத்தாமல் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தங்கள் சொந்த வாந்தியையே உண்கின்றனர். அடுத்த தலைப்பு அந்தணன். இரத்த உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் செய்யும் அறப்பயிற்சிகளை அவர்கள் உறவுகள் கூட எப்போதும் அறியாதிருக்க விரும்புபவனையே அந்தணன் என்று ஞானியர் அறிகிறார்கள். நிலையற்ற, குணங்களற்ற, மாற்றமற்ற, எந்த வகையான இருமையும் அற்ற தனியனான பரமாத்மாவை அறிவதை விட ஓர் அந்தணன் வேறு எதை அறிய வேண்டும்? இத்தகைய பயிற்சிகளின் விளைவாக ஒரு சத்திரியன் பரமாத்மாவையே அறிந்து கொண்டு தன்னை, அந்த பரமாத்மாவை தனது சொந்த ஆன்மாவிலேயே காணலாம். ஆத்மா நடிப்பதாகவும் சுயத்தில் அதை உணர்வதாகவும் கருதி ஆன்மாவிடமிருந்து அதன் குணங்களை அபகரிக்கும் ஒரு திருடன் என்ன பாவங்களைத்தான் செய்ய மாட்டான்? ஒரு விதமாக இருக்கும் ஆத்மாவை மற்றொரு விதத்தில் இருப்பதாக அறிந்து அந்த ஆத்மாவை அதன் குணங்களிடமிருந்து அபகரிக்கும் ஒரு திருடனால் எந்த பாவம் செய்யப்படத்தகாது? எந்த பாவம் செய்யப்படத்தகாது? ஓர் அந்தணன் முயற்சியற்றவனாக இருக்க வேண்டும். பரிசுகளை ஏற்கக்கூடாது. நீதிமான்களின் மதிப்பை வெல்ல வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். வேதங்களை அறிந்திருந்தாலும் அறியாதவன் போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனால் அறிவை, அந்த ஞானத்தை அடைந்து பிரம்மத்தை அறிய முடியும். மண்ணுலக மனித செல்வத்தில் ஏழையாகவும் விண்ணுலக தெய்வீக செல்வம் மற்றும் வேள்விகளில் செல்வந்தனாகவும் இருப்பவர்கள் வெல்லப்பட முடியாதவர்களாகவும் அச்சமற்றவர்களாகவும் ஆகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரம்மத்தின் உருவம் என்றே அவர்கள் கருதப்பட வேண்டும். வேள்விகளை செய்வோர் விரும்பும் அனைத்து வகையான பொருட்களையும் அளிக்கும் தேவர்களை சந்திப்பதில் வேள்விகள் செய்வதால்
வென்றவனே ஆனாலும் பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அவன் இணையாக முடியாது. ஏனெனில் வேள்விகளை செய்பவனோ முயற்சிக்கு ஆளாகிறான். அதே வேளையில் பிரம்மத்தை அறிந்தவன் அத்தகு முயற்சிகள் ஏதுமில்லாமலே அவனை, அந்த தெய்வத்தை அடைகிறானே. செயல்பாடுகளற்ற ஒருவன் தெய்வங்களால் மதிக்கப்பட்டால் அவனே உண்மையில் மதிப்படைந்தவனாக சொல்லப்படுகிறான். பிறரால் மதிக்கப்பட்டவன் தானே மதிக்கப்பட்டதாக எப்போதும் கருதக்கூடாது. எனவே ஒருவன் பிறரால் மதிக்கப்படாத போதும் வருந்தக்கூடாது. தங்கள் கண் எமைகளை திறந்து மூடுவதைப் போலவே மக்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்றவாறு செயல்படுகிறார்கள். கற்றோர் மட்டுமே பிறருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மதிப்பை, மரியாதையை பெற்ற ஒருவன் இப்படியே அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்பவர்களும் ஏமாற்றுத்தனம் உள்ளவர்களுமாக இருக்கும் இவ்வுலகத்தின் மூடர்கள் மரியாதைக்கு தகுந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில்லை. மறுபுறம் அத்தகு மனிதர்களுக்கு அவர்கள் அவமரியாதையே செய்கிறார்கள். உலகின் மதிப்பும் தவமும் மௌன பயிற்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது. மரியாதைக்குரியவர்களுக்கே இவ்வுலகம் என்றும், அதே வேளையில் தவத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு பிற உலகம் என்றும் அறிவாயாக. ஓ சத்ரியா, திருதராஷ்டிரா, இவ்வுலகத்தில் மகிழ்ச்சி, அதாவது உலகின் மதிப்பு மண்ணுலக செழிப்பில் வசிக்கிறது எனினும் பிந்தையது, அதாவது மண்ணுலக செழிப்பு தெய்வீக அருளை அடைய தடையாகும். மறுபுறம் உண்மையான ஞானம் இல்லாதவனால் தெய்வீக செழிப்பை அடையவே முடியாது. இந்த வகை செழிப்பை அடைய காக்க கடினமான பல்வேறு வகையான வாயில்கள் இருக்கின்றன என்று நீதிமான்கள் சொல்கின்றனர். அவை, அந்த வாயில்கள் உண்மை, நேர்மை, பணிவு, தற்கட்டுப்பாடு, மன தூய்மை, நடத்தை, வேத அறிவு ஆகியனவாகும். இந்த ஆறும் மாயை, அறியாமை ஆகியவற்றை அழிக்க வல்லவையாகும் என்றார் சனத்சுதார்த்தர். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 42 அந்தணன் யார் இப்பதிவு நிறைவுற்றது.